குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு பரிகாரம். குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் வந்து நான் அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் வந்து எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தான் வந்தாங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகாரி மூலியமெல்லாம் வந்தாங்க. அப்புறம் அந்த அவங்க வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணி சில இதெல்லாம் பரிகாரம் எல்லாம் சொன்னேன். அதுல இது ஒரு பரிகாரம் ஒண்ணு உங்களுக்கு. இது நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுங்க. இது வீட்டுக்கு முதலில் வந்து தலைவாசப்படி தான் மெயின். வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் தலைவாசல் தான் நம்மளுக்கு மெயின். பிரம்ம முகூர்த்தத்துல அந்த வாசப்படியில அந்த வாசப்படி அருகால வந்து சுத்தி 4 பக்கம் கட்டி தீபம் ஏத்தி, சூடம் ஏத்தி, வத்தி ஏத்தி கும்பிட்டு வரணும். கும்பிடும் போது சாமியை எந்த சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து அந்த தீபத்தை வேண்டி இந்த மாதிரி எனக்கு வந்து வேண்டிட்டுனா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகணும், ரொம்ப லேட்டு டிலே ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல செய்திலாம் வர ஆரம்பிக்கும். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு நம்ம கோவை பீகாக் சேனல். நான் கூட பேசிட்டு இருக்கிறது பத்மபிரியா. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க வாஸ்து நிபுணர், கிட்டத்தட்ட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. திரு எஸ் சமுந்தரராஜன் அவர்கள் தான் நம்ம கூட இப்ப இருக்காங்க. இவர் 37 வருஷமா சிவில் இன்ஜினியரா இருந்திருக்காரு. கோயம்புத்தூர்ல முக்கியமான ப்ராஜெக்ட்ல இவரோட பங்கெடுப்பு தான் அதிகமா இருந்திருக்கு. பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல இவர் பண்ணியிருக்காரு. இவருக்கு வாஸ்துங்கிறது பாத்தீங்கன்னா 25 வருஷத்துல வந்து இவருக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் விட்டு இருக்குங்க. எங்க வீட்டுக்கே வந்து வாஸ்து இவர் தான் பாத்திருக்காரு. நான் நிறைய வந்து மேய்ச்சலுக்கு போயிருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிட்டு இருக்கும்போது, தொடர்ந்து ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சொல்லிதான் எனக்கு அது ரெக்கவரியே ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 இயரா நான் கஷ்டப்பட்டேன். ஸோ வாஸ்துங்கிறது இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் இருக்காங்கிறத நான் அப்புறம் நான் ஃபைண்ட் அவுட்டே பண்ணேன். கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்க வந்து இதை கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா வாஸ்து பரிகாரங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விசேஷன்றது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும். அதை பத்தி நம்ம வந்து திரு அமுதராஜன் ஐயா அவர்கள் வந்து நம்மகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. தொடர்ந்து இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய இதுல வந்து பரிகாரங்கள் நிறைய இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. வணக்கம். கோவை பீகாக் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து அமுதராஜன். நான் வந்து 37 வருஷமா சிவில் இன்ஜினியர் வந்துட்டு கோயம்புத்தூர்ல லீடிங் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் நான் பண்ணியிருக்கேன். நான் ப்ராஜெக்ட் மேனேஜரா, ப்ராஜெக்ட் இன்ஜினியரா பண்ணியிருக்கேன். வாஸ்து ரெமடிஸ் நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு காலத்துல வாஸ்து வந்தப்ப ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்து எல்லாரும் பயந்து வீடு இடிக்கிறது போறதுன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரெமடிஸ் இல்லாம இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன், ஏன் ஒரு ரெமடிஸ் உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி நானே வந்து என்ன பல நூல்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி ரெமடிஸ் உருவாக்கினேன். அப்படி ரெமடிஸ் உருவாக்குனதுல வந்து நிறைய பேருக்கு என்னுடைய சொந்த வீட்டுக்கு பயன்படுத்தி, சொந்தக்காரங்களுக்கு பயன்படுத்தி, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பயன்படுத்தி, அதுக்கப்புறம் சக்சஸ் ஆன பிறகுதான் நான் வந்து இந்த ஃபீல்டுக்கே வந்து வெளியில வந்து எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சேன். இது வந்து என்னுடைய முதல் பேட்டி. இப்ப வந்து நம்ம வீட்டுக்கு அடுத்த திங்ஸ் நம்ம என்ன போனோம், வீட்டுக்கு வந்து முதல்ல வந்து நம்ம பரிகாரங்கள் வெளியே வீடு வாங்குறதுக்கு எப்படி உடனே வாங்கிங்க, எந்த திசை வேணாலும் வாங்கி எது வேணாலும் வாங்கிங்க. நம்ம வாசாத்துல இந்த திசை தான் வாங்கணும்னு ஒண்ணு பர்டிகுலர் எதுவுமே சொல்லி குறிப்பிடல. அவங்க ஜாதகத்துல அவங்கவுங்களுக்கு சொல்லியிருக்காங்க, இந்த திசை வாங்க, இந்த இதுன்னு வாங்கிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க அது உங்க சான்ஸ் எப்படி வந்து நீங்க அதுக்குள்ள நாங்க வர விரும்பல. வாஸ்து பிரகாரம் நம்ம வந்து இருக்கிற வீடு வாங்குற வீடை வந்து கரெக்டா வந்து வாஸ்துக்காக கொஞ்சம் ஆல்டர் பண்ணா போதும். நிறைய செலவுலாம் நான் சொல்ற மாதிரிலாம் செய்யற மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு கரெக்டாவே பரிகாரத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம வந்து எங்கேயிருந்து ஆரம்பிக்கணும்னா என்ட்ரன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ட்ரன்ஸ் எதுன்னா நம்ம வீட்டுக்கு முதலில் வந்து தலைவாசப்படி தான் மெயின். வாடகை வீடா இருந்தாலும் சரி, சொந்த வீடா இருந்தாலும் தலைவாசல் தான் நம்மளுக்கு மெயின். அதுல வந்து என்னன்னா வீட்டுக்கு வந்து சில பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் இருக்கு, நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. வெளியில இருந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும், நெகட்டிவ் வைப்ரேஷன் உள்ள வரும். அது எப்படி வெளியில போகணும், எப்படி அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் டெவலப் பண்ணணும், நெகட்டிவ் வைப்ரேஷன் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேங்க உங்களுக்கு. என்னன்னா நம்ம வந்து என்ன பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து நாட்டு மருந்துகள்லயே போய் வாங்கிக்கலாம். சாதாரண நாட்டு மருந்து கடை ஒரு 5-6 பரிகாரத்துக்கு சேர்த்து மெட்டீரியல் மொத்தமா வாங்கிங்க. சில கொஞ்சம் கொஞ்சமா வாங்கணும்னு அவசியம் முடியாது. ஃபர்ஸ்ட் பரிகாரத்துக்கு நீங்க வந்து காடா துணி, காதிகிராப்ல காடா துணின்னு இருக்குங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சிகப்பு கலர் வந்து லக்கி கலரு, குலதெய்வத்துக்கு சாமிக்கு வந்து சிகப்புனா அது யூஸ் பண்ணீங்க. கருப்புனா கருப்பு யூஸ் பண்ணீங்க. ரெண்டுமே குலதெய்வம் பத்தி தெரியாதவங்க, எனக்கு எந்த கலர் யூஸ் பண்ண தெரியாதவங்க அப்படின்னா நீங்க மஞ்சள் துணியோ வெள்ளை துணியோ காடா துணி வாங்கி வச்சிங்க, 1 மீட்டர் வாங்கி வச்சிங்க. அது நீங்க என்ன பண்ணீங்கன்னா 9 இன்ச்சு 9 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கங்க. மொத்தம் 4 பீஸா கட் பண்ணிக்கங்க. 4 பீஸா கட் பண்ணி அந்த பீஸை கட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கங்க. தரையில வைக்க கூடாது, ஒரு பேப்பர்ல போட்டு இல்ல ஒரு டேபிள் மேலே வச்சுக்கிங்க. நாட்டு மருந்து கடைக்கு போய் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஜாதிக்காய் வாங்கிங்க, ஒரு கற்பூர வில்லை வாங்கிங்க, ஒரு படிகார கல் வந்து ஒரு கோழி குண்டு அளவுக்கு படிகார கல் வாங்கிங்க.
அப்புறம் வசம்பு சின்னது, இப்போ லவங்க பட்டை, அதாவது ரோஸ் கலர்ல இருக்கும், ஸ்ரீலங்கா பட்டைம்பாங்க, அது ஒரு பட்டை ஒன்று வாங்கிக்கிங்க. அப்புறம் அது இல்லாம வந்து கிராம்பு 5 கிராம்பு, 5 ஏலக்காய். அப்புறம் வந்து இந்த வசம்பு இதெல்லாம் வந்து பொருள் இருக்குல்ல, இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு துணி, உங்களுக்கு என்ன துணி நான் சொன்னல, உங்களுக்கு சிவப்பு துணியா கருப்பு துணியா இல்ல வெள்ளை கலர் துணியில, இது எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு அந்த காராத்தூள்ல கட்டி கயிறு கட்டி மொத்தம் 2 இதாக கட்டணும். ஒன்று வாசப்படிக்கு உள்பக்கம் வைக்கணும், ஒன்று வாசப்படிக்கு வெளிப்பக்கம் வைக்கணும். அது 2 கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா வீட்டில் வந்து கல் உப்பு இருக்கும், அயோடின் கலக்காத கல் உப்பு உங்களுக்கு இருக்கும். அந்த கல் உப்பு வாங்கி 4 ஸ்பூன் அளவுக்கு இன்னொரு அதே மாதிரி துணியில வந்து உள்பக்கமும் வெளிப்பக்கமும் கட்டி கயிறு கட்டி நீங்க வாசப்படிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தொங்க விடணும். எப்ப அது தொங்க விடணும் நான் சொல்றேன் உங்களுக்கு. அது என்ன பண்ணா வாசப்படிக்கு வலது கை மூலையில வைக்கலாம், இதெல்லாம் வாசப்படிக்கு சென்டரா வச்சுக்கணும், நிலவாசல சென்டரா வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்க எப்ப வைக்கணும்னா அமாவாசை அன்னைக்கு வைக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வளர்பறை எங்கன்னு பார்த்து அன்னைக்கு வைக்கலாம். வச்சுக்கிட்டு மாசம் 1 மாசத்துக்கு ஒரு தடவை, வசதி உள்ளவங்க மாசத்துக்கு ஒரு தடவை மாத்திக்கலாம். அது அப்படி இல்லைன்னா 3 மாசத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்து மாத்தி கட்டிக்கிட்டே இருக்கும். அப்படி வரும்போது என்னன்னா வெளியில இருந்து வர நெகட்டிவ் வைப்ரேஷனை அவாய்ட் பண்ணிட்டு இதுலேருந்து வர சுமல் வந்து பக்கத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுமல் நெகட்டிவ் வைப்ரேஷன் அவாய்ட் பண்ணி பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள கொண்டு வரும். இதனால உங்களுக்கு என்ன வரும்னா வீட்டுல திருஷ்டி பரிகாரம் ஓரளவுக்கு குறையும், வெளியிலேருந்து வர கண் திருஷ்டி உங்களுக்கு குறையும் உங்களுக்கு. அப்புறம் மணி ஃப்ளோட்டிங் வரும், ஏன்னா பச்சை கற்பூரம் வச்சிருக்கிறோம், ஏலக்காய் வச்சிருக்கும் போது மணி ஃப்ளோட்டிங் உங்களுக்கு ஓரளவு தடை இல்லாம உள்ள வரும். இது ஒரு பரிகாரங்க. அப்போ 2வது பரிகாரம் இன்னொன்னு என்னன்னா கல்லுப்பு சொன்ன இல்லை, கல்லுப்பு கட்டி வைக்கணும். அடுத்து இந்த சைட்ல வந்து உங்களுக்கு சிவப்பு தூண்ல வந்து அந்த பொருள் பரிகார பொருள் எடுத்து கட்டி வைக்கணும். இது 1 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். இது அதுல மொத்தம் 7 பொருள் வரும். ஒண்ணு ஜாதிக்காய், வசம்பு, கிராம்பு 5, ஏலக்காய் 5, வசம்பு, அப்புறம் ஒரு படிகாரம், அப்புறம் நவரத்னம். இது இது என்ன சொல்லுவாங்க, நவரத்ன இது அந்த இது நவரத்னங்களுடைய நவதானியம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அந்த நவதானியங்கள் இது எல்லாத்தையும் கட்டி மொத்தம் 7 பொருளையும் கட்டி நீங்க வைக்கணும். அது மாதிரி வைக்கணும். வச்சு இது மாதிரி நல்ல நாள்ல பார்த்து காலை பிரம்ம முகூர்த்தத்துல, அதாவது சூரியன் உயரத்துக்கு முன்னாடி வைக்கணும். அது எப்ப வைக்கலாம்னா அமாவாசை அன்னைக்கு காலைல வைக்கலாம், அல்லது பௌர்ணமி அன்னைக்கு காலையில வைக்கலாம். அதை வந்து 1 மாசத்துக்கு ஒரு தடையோ 3 மாசத்துக்கு ஒரு தடையோ வசதிக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். பிரம்ம முகூர்த்தத்துல தான் வைக்கணும், காலைல தான் வைக்கணும். சாமி கும்பிட்டுட்டு வச்சு அது கும்பிட்டு வைக்கணும். அதை நீங்க என்ன பண்ணும்போது வீட்டுல வந்து பொதுவாகவே லேடிஸ்க்கு வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிடுவாங்க, வீடெல்லாம் கழுவி பண்ணுவாங்க. அப்ப வந்து என்ன பண்ணா அதுக்கு ஒரு சூடத்தை கட்டி தீபத்தை கட்டி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து உள் வீட்டுக்கு வரும், நெகட்டிவ் எனர்ஜி வராது. இது அனுபவத்துல நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி சக்சஸ் ஆயிருக்கு இது உங்களுக்கு. ஓகேங்களா? இது ஒரு பரிகாரம் ஒண்ணுங்க. அப்புறம் வாசப்படிக்கு எதிர்க்க வந்து நம்மளுக்கு வந்து வீடு கதவை திறந்தாலும் வீட்டுக்கு எதிர்க்க மொட்டையா செவுரு வந்து தெரியக்கூடாது. அப்படி மொட்டை செவுரு தெரியுதுன்னா அதுல ஒரு கிரீனிஷ் பிளான்ட், ஏதோ கிரீன் பிளான்ட், ஏதோ செடிகளோ இல்ல ஹெர்பேரியமோ வாங்கி வச்சு ஒட்டி வைக்கணும். ஏஞ்சிருக்கும் போது காலை வெறுமனே தெரிஞ்சா அன்னைக்கு பூரா வெறுமனையா ஒரு மொத்த மாதிரி ஃபீலிங் வரும் உங்களுக்கு. அதை அவாய்ட் பண்ணதுக்கு அந்த மாதிரி ஹெர்பேரியம் வாங்கி வச்சுக்கலாங்க. இது வந்து இதுக்காக உள்ளதுங்க, பரிகாரம் உள்ளது. கண்ணாடி வாய்ட்டு கூட ஆசைப்படி கண்ணாடி வைக்கும் போது நம்மளுக்கு நம்ம கண்ணாடி அங்க வைக்க கூடாதுங்க. கண்ணாடி நம்ம போகும்போது நம்ம போற காரியம் தெரிச்சிடும், அதனால கண்ணாடி வைக்க விட மாட்டாங்க. வீட்டுக்குள்ள உள்ள இருக்கலாம், வீட்டுக்குள்ள கண்ணாடி இருக்கலாம். அப்புறம் வாசப்படிக்கு மேல ஒரு இந்த கான்வெக்ஸ் மிரர்னு ஒரு மிரர் இருக்கு வாசத்துக்காக, அது நான் பின்னாடி அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. அது வந்து வைக்கலாம், அது நான் பின்னாடி உங்களுக்கு நான் சொல்றேன். இது ஒரு பரிகாரங்க. இது பண்ணிட்டு வந்தா வீட்டு இருக்க திருஷ்டி இதெல்லாம் போகுங்க. அப்புறம் வந்துங்க இந்த குழந்தை இல்லாதவங்களுக்காக ஒரு பரிகாரம். குழந்தை இல்லாதவங்க இதெல்லாம் வந்து நான் அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு 6-7 கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க. நான் வந்து எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல தான் வந்தாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதிகாரி மூலியமெல்லாம் வந்தாங்க. அப்புறம் அந்த வீட்டுக்கு போய் இன்வைட் பண்ணி சில இதெல்லாம் பரிகாரம் எல்லாம் சொன்னேன். அதுல இது ஒரு பரிகாரம் ஒண்ணு உங்களுக்கு. இது நல்லபடியா சக்சஸ் ஆயிடுச்சுங்க. இது எப்படி சக்சஸ் ஆகும்னு சொல்றேன்னு கேளுங்க. நம்ம பொதுவாக வந்து ஒரு அருகம்புல் கேள்விப்பட்டிருப்பீங்க, விநாயகர் சாத்திர ஒரு அருகம்புல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அருகம்புல்லை வாங்கி வசதிக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் வசதி இருந்ததுன்னா தலைவாசல்ல பானா ஷேப்ல தரையிலேருந்து 1 அடி கீழே விட்டுட்டு கட்டி அதை கட்டி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நீங்க தரையில படக்கூடாது, கட்டி தரையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையில
பிரம்ம முகூர்த்தத்துல அந்த வாசப்படியில அந்த அருகால் வாசப்படி அருகால வந்து சுத்தி 4 பக்கம் கட்டி தீபம் ஏத்தி சூடம் ஏத்தி வத்தி ஏத்தி கும்பிட்டு வரணும். கும்பிடும் போது சாமியை எந்த சம்பந்தப்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து அந்த தீபத்தை வேண்டி இந்த மாதிரி எனக்கு வந்து நீ வேண்டிக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மேரேஜ் ஆகணும் ரொம்ப லேட்டு டிலே ஆனவங்களுக்கு கிட்டத்தட்ட 48 நாள் கிட்டத்தட்ட தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு வந்து நல்ல செய்திலாம் வர ஆரம்பிக்கும். 48வது வாரத்துல உங்களுக்கு ஓரளவு சக்சஸ் ஆகும் உங்களுக்கு. இது நான் வந்து என் அனுபவத்தை கண்டிருக்கேன். திருப்பி அந்த அருகம்புல் பண்றீங்க இல்ல, அருகம்புல் பண்ற வந்து இப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போடும்போது செவ்வாய்க்கிழமை கட்ட அருகம்புல் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா வியாழக்கிழமை சாயந்தரம் அந்த அருகம்புல்லை எடுத்து ஒரு பக்கெட்ல அலுமினியம் பக்கெட்லயோ பிளாஸ்டிக் பக்கெட்லயோ 20 லிட்டர் தண்ணியில வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துதான் வீட்டு ஃபுல்லா மாப்பிங் பண்ணணும். சரிங்களா? வீடு ஃபுல்லா மாப்பிங் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வீட்டுக்குள்ள இருக்க அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் அதை அவாய்ட் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, தொடர்ந்து 48 வாரம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஓரளவு பாசிட்டிவான இது வரும். எந்த அளவுக்கு நீ பக்தியா பண்றீங்களோ பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வீட்டுல வந்து அவங்களுக்கு வீட்டுக்கு தூரமா வீட்டுக்கு ஆகாத நேரம் இருந்ததுன்னா அவங்க தாய் வழியோ சகோதரியோ யாரோ ஒருத்தவங்க அன்னைக்கு செஞ்சுதான் உங்களுக்கு ஓரளவு பரிகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் நீங்க கேட்பீங்க, எப்படி தலைவாசல கட்டுறமே அந்த பொருளை எடுத்து என்ன பண்றதுன்னு கேட்பீங்க. அந்த பொருளை எடுத்து வெளியில போடக்கூடாது. அந்த பொருளை எடுத்து என்ன பண்ணணும்னா வீட்டுல செடி கிடி வளர்த்தீங்கன்னா செடியில போட்டு தண்ணி ஊத்துங்க. சப்போஸ் அதாவது செடியில இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுன்னா ஒரு தண்ணி ஓட்டம் உள்ள இடத்துல வந்து அதை கொட்டிடுங்க. அவ்வளவுதான். உப்பா இருந்தாலும் சரி, அந்த ஏலக்காய் சம்பந்தப்பட்ட பொருளா இருந்தாலும் சரி எடுத்து பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு ஓரளவு சக்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது என்னோட அனுபவத்துல கண்டது இதுங்க. இப்ப மெயினா வாசப்படி என்ட்ரன்ஸ் பத்தி நம்ம பேசிட்டோம். அப்ப அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருள் வைக்கலாம், சிம்பிளா என்னென்ன பொருள் வைக்கலாம், என்ன அது வைக்கிறதுனால என்ன டெவலப் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒண்ணு முதல்ல வந்துங்க மணி பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. மணி பிளான்ட் வந்து வீட்டுக்கு வெளியில தென்கிழக்கு மூலையில வச்சு நீங்க தண்ணி ஊத்திட்டு வரணும். ஒண்ணு. ரெண்டாவது, அருகம்புல் வந்து தனியா வாங்கி ஒரு பக்கெட்லயோ இல்ல ஒரு மண் சட்டிலையோ இல்ல பேட்டரி பாக்ஸ்ல வாங்கி அருகம்புல்ல வாங்கி நீங்க வடகிழக்கு மூலையில வைக்கணும். அடுத்து மூணாவது, இது ரெண்டும் வந்து தெய்வத்தன்மை மணி பிளான்ட், அதாவது மணியை வந்து ஃப்ளோட்டிங் பண்றதுக்குள்ள வழிகள், அப்புறம் தெய்வ சக்திகள் உள்ள வர்றதுக்குள்ள வழிகள், இது ரெண்டும் வரும் உங்களுக்கு. மூணாவது வந்து நம்ம வந்து மதுரை மறிக்கொழுந்துன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மதுரை மறிக்கொழுந்து என்னன்னா ஒரு வீட்டுல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஒரு செப்டி டேங்க் இருக்காத இடத்துலயோ இல்ல ஒரு கழிவு நீர் இது போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க ஆவாதிஸ்ல இருந்தீங்கன்னா அங்க வந்து மதுரை மறிக்கொழுந்து வாங்கி ஒரு தொட்டியில வச்சு வளர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த வாசனை வந்து ஏற்கனவே உள்ள நெகட்டிவ், அதனால வந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் எனர்ஜி வந்து அது டெவலப் பண்ணி உங்களுக்கு அது வந்து டெவலப் ஆகாம தடுத்து அது வந்து என்ன பண்ணும் பாசிட்டிவ் வைப்ரேஷனா மாற்றும். இது வந்து 3 இது பண்ணிடுங்க. அப்புறம் வந்துங்க நீங்க பெரிய பெரிய இந்த வாஸ்து கிறிஸ்டல் கடைகள் எல்லாம் போனீங்கன்னா கிறிஸ்டல் பால்னு ஒண்ணு இருக்கு. ரவுண்ட் கலர்ல கிறிஸ்டல் பால். அது எப்படின்னா நல்லா சுத்தினா நல்லா வெளிச்சம். அந்த காலத்துல ஸ்டார் ஓட்லாம் பாத்தீங்கன்னா டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு கிறிஸ்டல் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், லைட் அங்கங்க போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பால் ஒண்ணு விற்கிங்க, கிறிஸ்டல் பால். அதை வந்து நீங்க வந்து உங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி 3 இன்ச்சில் வாங்கிக்கலாம், இல்லை 1 இன்ச்சு வாங்கிக்கலாம், இல்லை 4 இன்ச்சு வாங்கிக்கலாம், பெருசு வாங்கிக்கலாம். உங்களுக்கு அதை வாங்கி சென்ட்ரல்ல அந்த கிறிஸ்டல் பாலுக்கு நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்குங்க. அதுல வந்து ஒரு கயிறு எடுத்து கட்டி, இப்போ உங்களுக்கு சிவப்பு கயிறு தான் ஆகும்னா சிவப்பு கயிறு கட்டுங்க, கருப்பு கயிறு தான் உங்க குலதெய்வத்துக்கு கருப்பு கயிறு கட்டுங்க. இல்லை எதுவுமே வேணாம் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா அதை ஒரு மஞ்சள் கயிறை வாங்கி கட்டி அந்த ஹாலுக்கு நடுவுல அந்த வெளியில என்ட்ரன்ஸுக்கு நடுவுல வந்து அதை கட்டி தொங்க விடணுங்க. அப்படி கட்டி தொங்கிட்டு என்ன ஹைட்ல கட்டி தொங்குனா சீலிங்ல இருந்து ஒரு 2 அடி கீழே இருக்கணும். சப்போஸ் போர்ட்டிகோ சீலிங் 7 அடி வச்சிருந்தாங்கன்னா 2 அடியில எடுக்கணும் தேவையில்லை, 6 இன்ச்சு இறக்குனா போதும். 10 அடியில சீலிங் ஹைட் இருந்ததுன்னா 2 அடி இறக்கி 8 அடியில தெரியற மாதிரி அந்த வச்சுக்கணும். அது என்ன ஆகும்னா உங்களுக்கு நைட் லைட் எரியும் போது, அப்புறம் பகல் வந்து சூரிய லைட் வரும்போது அந்த லைட் படும்போது அது எங்க பார்த்தாலும் அந்த வெளிச்சம் பட்டு என்ன ஆகும் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும் உங்களுக்கு. அது ஒரு திங்ஸ் பண்ணலாங்க. அடுத்து ரெண்டாவது வந்து நீங்க பெல், வாஸ்து பெல்லுன்னு கேள்விப்பட்டீங்க, கிறிஸ்டல் பெல்ஸ் கேள்விப்பட்டீங்க, கிறிஸ்டல் பெல் அந்த வாஸ்து மணிம்பாங்க. அது நீங்க என்ன பண்ண வாங்கி வடகிழக்கு மூலையில ஒரு கட்டி விட்டுருங்க. வடகிழக்கு மூலை அல்லனா சாரி வடமேற்கு மூலை இல்லைன்னா அக்கினி மூலை ரெண்டுத்தையும் கட்டணும் உங்களுக்கு. அப்படி கட்டினீங்கன்னா அது ஒரு வைப்ரேஷனை வந்து அவாய்ட் பண்ணி பாசிட்டிவ் வைப்ரேஷனை வீட்டுக்கு கொண்டு வரும். அது இல்லாமல் மணி ஃப்ளோட்டிங் இதெல்லாம் கொண்டு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பரிகாரங்களை வந்து இது ஒரு நல்லா இருக்கும். அப்புறம் மூங்கில் செடி, சின்னதாக மூங்கில் செடி ஒரு 5 அடிக்கு மேலே வளரக்கூடாது உங்களுக்கு.
ஒரு சின்ன செடியை வாங்கி வந்து வீட்டு என்ட்ரன்ஸ் நுழையிற இடத்துல வலது கார்னர்ல, வீட்டு வாசப்படிங்க வலது கார்னர்ல உள்ள வைக்கணும். உள்ள வச்சுட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க. அது நல்லா ஒரு இதாகும். இது வந்து வெளியில உள்ள பரிகாரங்கள். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், வீட்டுக்கு வாசப்படி திறந்த பிறகு கொட்டையா தெரியக்கூடாது, அந்த செவத்துல வந்து கிரீன் பிளான்ட் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதோட இதை ஃபாலோ பண்ணீங்க, இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. வணக்கங்க.